மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சிக்கலால் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்களால எப்போதுமே மறக்க முடியாதுங்க. பூமிக்காரகன் செவ்வாயும் 4ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலோ பெரும் ஒரு சொத்து சிக்கலும் உறவுக்குள் பிரிவும் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கி கொண்டே தான் இருக்கிறது. சொத்தும் பணமும் இன்று வரும் நாளை போகும். உடன் பிறந்த பாசம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்துத்தான் இத்தனை நாட்களும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீங்க. அதனாலேயே யாரிடமும் சண்டை சச்சரவும் வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகளும் வேண்டாம் என்று நீங்கள் மனதார நினைத்து கொண்டு யாரிடமும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடி கொள்ளவில்லை. ஆனால் உங்களோடு பிறந்தவர்களே சொத்துக்காக உங்களை ஒரு எதிரியை போல பார்த்த போதும் மனிதர்களின் சுயரூபம் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியையும் அந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுத்தது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்காமல் ஏமாற்றியது மட்டுமின்றி அதற்காக உங்களை நீதிமன்ற படியை ஏற வைத்தார்கள் அல்லது பஞ்சாயத்து என்ற பெயரில் அவமானமும் படுத்தினார்கள். சொத்து சிக்கல் உங்களை பண ரீதியாக பாதித்ததை விட உங்களின் இரத்த பந்தங்களை உங்களிடமிருந்து நிரந்தரமாக தூரமாக்கிய வடு என்றும் அது உங்களுடைய மனதிற்குள் ஆறாமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத சில வழிகளையும் உங்க மனதிற்குள் அது ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்ததா உறவினர்களின் சுயநலமான போக்கு. சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். ஆனால் மகரம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களே உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே இதுவரைக்கும் மாறியிருப்பாங்க. உங்களின் முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களும் உங்களுடைய சொந்தங்களும் பந்தங்களும் தான். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் போது உங்களை தேடி தேடி வந்து உதவி பெற்றுக்கொண்ட இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களின் சுயநலமான போக்கை காட்டியிருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கைக்குள்ள அப்படியே கீழே போய்விட வேண்டும், பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்றெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்த நபர்கள் எவ்வளவோ பேர் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்தங்கள் கை கொடுக்காது, மாறாக நாம் விழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உறவுகள் என்ற அமைப்பின் மீது உங்களுக்கு பெரும் ஒரு வெறுப்பை அது நிச்சயமாக வரவழைத்து கொடுத்திருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க சிறு வயதில் நீங்கள் எப்போதுமே ஒரு அமைதியான குழந்தை. உங்களுடைய மனதில் நிறைய கனவுகள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. குடும்பத்தின் நிலைமையையும் சூழ்நிலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்ப்பீங்க. யோசித்து பார்த்து உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் கவலைகள் எதையுமே சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் வெளியில் சொல்லாமல் நமக்கு எது வேண்டுமானாலும் அதை நாம தான் சம்பாதித்து வாங்க வேண்டும் என்று ஒரு மெச்சூரிட்டியானது உங்களுடைய மனதிற்குள் சிறு வயதிலிருந்தே வந்துவிட்டது. என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமா ஆரம்பிச்சது என்று. ஆனால் அந்த ஒரு கஷ்டம் தாங்க உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு விசித்திரமான ஒரு பண்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. யாரையும் நம்ம சார்ந்து நிற்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் நாம தான் ஓட வேண்டும் என்பதையும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில குறைவாகவே இருந்தாலும் இருந்தவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். நீங்கள் எல்லோரிடமும் ஓப்பனாகவே இருக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தவங்களை நீங்க நம்பினா அவங்களுக்காக எதையுமே நீங்க செய்ய துணிந்து இறங்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல பழக்கம் கொண்டவர்கள் தான் இந்த மகரம் ராசி அன்பர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை சில நேரங்களில் உடைந்து போனது. ஒரு நண்பர் உங்களை பயன்படுத்திவிட்டு விலகிய தருணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்தது. அதற்கு பிறகு நீங்கள் யாரையும் எளிதில் நம்பவில்லை. யாரை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தான் இருந்தது. ஆனா நிறைய நபர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கை அசிங்கப்பட்டதும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்ததுமாக மட்டுமே தாங்க இருந்தது. எந்த விதமான நல்லதுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவில்லை. இதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல எல் தீபம் ஏற்றி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் முழுமையான ஆசையை பெற்று கடந்த கால 7.5 சனியின் எஞ்சிய வடுக்களை முற்றிலுமாக துடைத்தெறிய வேண்டுமா? வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கவும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்டதும் பிரச்சனைகளும் கர்மாக்களும் அனைத்துமே தீர்ந்து நல்லது மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலியமா எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். சனிக்கிழமை தோறும் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஐயப்பன் ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எல் மூட்டை கட்டி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வாருங்கள். அது உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமையும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சனியின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையில இறங்கி உழைப்பிற்குரிய பலனை அள்ளி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடை கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் ராஜபாட்டை திறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க தான் சரியான முறையில் பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்களும் இந்த ஒரு வழிபாட்டை எப்படியாவது செய்து பாருங்கள். இதனால் அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. அடுத்ததா இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ ஏதேனும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் என்றால் உடனடியாக நீங்க கொண்டு போய் மருத்துவரை அணுகுங்கள். அல்லது அதுவே பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு செலவையும் பாதிப்பையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சூழ்நிலைக்கேற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் சூழ்நிலைக்கேற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. அப்படி சாதித்துக் கொள்வது ஒரு சில விஷயங்களில் இது நல்லதா அப்படின்னு நீங்க நினைத்தாலும் நமக்கு வேண்டும் என்றால் நம்ம சாதித்துதான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரும் நாட்கள் நிச்சயமாக நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அரசு சார்ந்த உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். புதிய மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகள் கைகூடி எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்தியோக பணிகளில் அதிகாரங்கள் மேம்படும். உங்களுடைய அதிகாரங்களால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை பார்த்தும் பயப்படாமல் எல்லாமே நல்லதாகவே நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நல்லதை மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல ஒரு பெயரும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. அந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதனால எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் மகரம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களே உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே இதுவரைக்கும் மாறியிருப்பாங்க. உங்களின் முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களும் உங்களுடைய சொந்தங்களும் பந்தங்களும் தான். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் போது உங்களை தேடி தேடி வந்து உதவி பெற்றுக்கொண்ட இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களின் சுயநலமான போக்கை காட்டியிருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கைக்குள்ள அப்படியே கீழே போய்விட வேண்டும், பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்றெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்த நபர்கள் எவ்வளவோ பேர் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்தங்கள் கை கொடுக்காது, மாறாக நாம் விழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உறவுகள் என்ற அமைப்பின் மீது உங்களுக்கு பெரும் ஒரு வெறுப்பை அது நிச்சயமாக வரவழைத்து கொடுத்திருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க சிறு வயதில் நீங்கள் எப்போதுமே ஒரு அமைதியான குழந்தை. உங்களுடைய மனதில் நிறைய கனவுகள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. குடும்பத்தின் நிலைமையையும் சூழ்நிலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்ப்பீங்க. யோசித்து பார்த்து உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் கவலைகள் எதையுமே சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் வெளியில் சொல்லாமல் நமக்கு எது வேண்டுமானாலும் அதை நாம தான் சம்பாதித்து வாங்க வேண்டும் என்று ஒரு மெச்சூரிட்டியானது உங்களுடைய மனதிற்குள் சிறு வயதிலிருந்தே வந்துவிட்டது.
என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமா ஆரம்பிச்சது என்று. ஆனால் அந்த ஒரு கஷ்டம் தாங்க உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு விசித்திரமான ஒரு பண்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. யாரையும் நம்ம சார்ந்து நிற்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் நாம தான் ஓட வேண்டும் என்பதையும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில குறைவாகவே இருந்தாலும் இருந்தவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். நீங்கள் எல்லோரிடமும் ஓப்பனாகவே இருக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தவங்களை நீங்க நம்பினா அவங்களுக்காக எதையுமே நீங்க செய்ய துணிந்து இறங்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல பழக்கம் கொண்டவர்கள் தான் இந்த மகரம் ராசி அன்பர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை சில நேரங்களில் உடைந்து போனது. ஒரு நண்பர் உங்களை பயன்படுத்திவிட்டு விலகிய தருணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்தது. அதற்கு பிறகு நீங்கள் யாரையும் எளிதில் நம்பவில்லை. யாரை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தான் இருந்தது. ஆனா நிறைய நபர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கை அசிங்கப்பட்டதும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்ததுமாக மட்டுமே தாங்க இருந்தது. எந்த விதமான நல்லதுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவில்லை. இதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல எல் தீபம் ஏற்றி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் முழுமையான ஆசையை பெற்று கடந்த கால 7.5 சனியின் எஞ்சிய வடுக்களை முற்றிலுமாக துடைத்தெறிய வேண்டுமா? வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்டதும் பிரச்சனைகளும் கர்மாக்களும் அனைத்துமே தீர்ந்து நல்லது மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலியமா எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். சனிக்கிழமை தோறும் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஐயப்பன் ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எல் மூட்டை கட்டி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வாருங்கள். அது உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமையும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சனியின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையில இறங்கி உழைப்பிற்குரிய பலனை அள்ளி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடை கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் ராஜபாட்டை திறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க தான் சரியான முறையில் பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.